எப்பா எப்பா ஐயப்பா கண்ணில் காசை காட்டப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பாஸ் வந்து காலையிலே பாட்டை போட்டார். திட்டத்திட்ட 12 லட்சம் வரையும் வரும் பணத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாருங்க. யாருமே எடுக்கலை, இன்னைய நாள் வரையும் யாரும் எடுக்கலை. 16 லட்சத்தை எடுத்துகிட்டு பூர்ணிமா வெளியே போயிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு கிடைத்த தகவலாக இருக்குது. ஏன் அவங்க எடுக்கக்கூடாது? எடுக்கலாமே. ஏன்னா மாயா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 15 லட்சத்தை தொட்டாலே நான் எடுத்துருவேன் அப்படின்னு தொடர்ந்து பூர்ணிமாவிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க, வேறு யார்ட்டையும் பேசலை. இந்த கேஷ் பாக்ஸை எடுக்கிறதும் ஒரு டாஸ்க்கு தான். ஏன்னா இந்த பிக் பாஸை பொறுத்தவரையும் வின்னருக்கு மட்டுமே எல்லா பரிசுகளும் கிடைக்குங்க, ரன்னருக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. இன்னொன்று கேஷ் பாக்ஸை எடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும். இப்போ மார்னிங் டாஸ்க் செமையான ஒரு டாஸ்க்குங்க. பிஆர் ஓட்டு, பிஆர் போட், இன்னொன்று கால் சென்டரை வச்சு யாரெல்லாம் ஓட்டு பண்ணிகிட்ருக்காங்க இந்த வீட்டில் அப்படின்னு ஓப்பனாகவே கேட்டாருங்க பிக் பாஸு. அப்படி யாரெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது மாயா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் விஷ்ணு மேலே தான் சந்தேகப்படுறேன். ஏன்னா அவர் வந்து அந்த எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்லாம் வீடியோலாம் பதிவு பண்ணிட்டு வந்திருக்காரு போல இருக்குது. அதனால் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அர்ச்சனா பேர் தான் சொன்னாங்க. அதனால் அர்ச்சனா வந்து மோஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. அப்பா ஏன்ப்பா இதுமாரி என் பேரே சொல்கிறீங்க, நான் ஒரு விளக்கம் கொடுத்து தாங்கணும், எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. அவங்க வந்து ரொம்ப ஹேட் ஆனது என்னென்னா விசித்ரா அம்மாவனுடைய பதிவுக்கு தான். அவங்க என்னென்னா இந்த காசு போட்டுக்கெலாம் போகல, அவங்க சாப்டர் வைஸாக போயிட்டாங்க. இந்த பொண்ணு வந்து புக்கெலாம் போட்டு வந்திருக்குப்பா, ஃபஸ்ட் வாரம் எப்படி நடக்கணும், செகண்ட் வாரம் எப்படி நடக்கணும், ஃபஸ்ட் வாரம் நம்ம எப்படி நடந்தால். அப்போ அன்னபாரதி மாதிரி இருந்துட்டு அப்படியே எதுவும் தெரியாத போயிடணும், அவ்வளோதானே. இன்னும் நான் மீண்டும் சொல்கிறேன், சில பேர் என்கிட்ட கமெண்டில் கூட வந்து சொல்கிறீங்க பிரதீப் பேரெல்லாம் எடுத்து நீங்கள் சொல்லக்கூடாது. நான் பிரதீப் பேர் தான் எடுத்து சொல்லுவேன். பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கு பிறகு தான் நிறைய பேர் பிக் பாஸே பார்க்க தொடங்கினாங்க. அதுதான் உண்மை. அதுக்கு முன்னாடி பார்த்தாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு அநியாயம் நடந்திருக்கு. இந்த அநியாயத்தை யாராவது தட்டி கேட்பாங்களா அப்படிங்கும்போது தட்டி கேட்ட 3 நபர்கள் உள்ளே இருந்தாங்க. ஒன்று வந்து அர்ச்சனா, 2வது வந்து விசித்ரா, 3வது தினேஷ். அதனால தான் அவங்களுக்கு நிறைய ஓட்டுகள் விழுவுதுங்க. அவங்களுக்குலாம் ஃபேன் பேஸ்லாம் இருக்கான்லாம் எனக்கு தெரியாது. அர்ச்சனாவுக்கு அதுக்கு பிறகு வந்தது. காரணம் என்னென்னா, சில பேரை வந்து நமக்கு இவங்கெல்லாம் இருக்கவே கூடாது, அவங்கெல்லாம் தூக்கணும் அப்படிங்கிறது. ஜோவிகா, நிக்சன், ஐஷு, நிறைய பேர் இருந்தது. மாயா, பூர்ணிமாலாம் இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து சிங்கிள் ஹேண்டடாக எல்லாரையும் டக்கு 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 டக்குன்னு தூக்குனது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அது நம்ம பொய் சொல்லக்கூடாது. அதனால தான் இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அர்ச்சனா வந்து அப்படி மேலே போயிட்டாங்க. இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மேலே போன ஓட்டை வந்து அது போட் பிஆர் அப்படிங்கிறானுங்க. பிஆர்னா என்ன? பிஆர் வாட் இஸ் பிஆர்? பி என்ன வைக்கலான்னு தெரில. ரசிக்கிறாங்க, அர்ச்சனாவை ரசிக்கிறாங்க, அதனால் வாக்குகள் செலுத்துகிறாங்க. இது வந்து விஜயவர்மாவுக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஐயோ என்ன ஆகுது, ஓவியா கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு இந்த பொண்ணுக்கு வாக்குகள் விழுது அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு போட்டு உடச்சிருக்கேன். விஜயவர்மா பொறுத்தவரையும் ஒன்றா நம்ம சொம்பு தான், அவர் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தவங்களுடைய வெற்றியை வந்து இந்த மாதிரி பிஆர் போட்டு அந்த மாதிரிலாம் சிறுமைப்படுத்த நிறைய பேர் வரத்தான் செய்வாங்க. ஆனால் வாக்குகள் எனக்கு இந்த எபிசோடுக்கு பிறகு அர்ச்சனாவுக்கு இதுக்கு வரையும் விழுந்ததை விட டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அந்த பொண்ணு வந்து இந்த கேமுக்கு நேர்மையாக இருந்ததுப்பா. இந்த பொண்ணு இந்த கேமுக்கு நேர்மையாக இருந்தது. விசித்ராமா வந்து அவங்களுக்கு இந்த கேம் புரியலன்னா போயிட்டு பேசுகிறாங்க. அவங்க ரிவ்யூ பண்ணியிருக்காங்க பிக் பாஸ். இது எங்களுக்கு இதுவே கிடையாதா, எங்களுக்கு இது நான் இங்கே எடுத்தே போட முடியாதா, எனக்கு இந்த கேம் புரியாது, இது புரியாது, இதெல்லாம் பொய். விசித்ராமா தப்பாக சொன்னால் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் திட்டுறீங்க. நான் சொல்லித்தான்ப்பா ஆவேன். அர்ச்சனா தான் வின்னர். 2வது இடத்துக்கு இப்போ யார் வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ போட்டியாக இருக்குது. ஏன்னா நான் முன்னாடி விசித்ராமா பண பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு நினச்சேன். மணி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது மணி என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. பட் மணியும் ஒரு டாக்ஸிக் கும்பலோடு இணைந்து தான் இருக்கார். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து தினேஷனுடைய ப்ளே பாருங்களேன். தினேஷனுடைய ப்ளே வந்து விசித்ராமாவுக்கு குறை கூறுறது தான். ஆனால் அர்ச்சனாவுக்கும் விசித்ராவுக்கும் பிரச்சனை வந்தபோது அழகாக பேசுகிறார்ல, சிரித்து பேசுகிறார்ல, இதுதான் ப்ளே. இன்னொன்று அந்த மார்னிங் டாஸ்கில் பூர்ணிமா சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, டோமேக்ஸில் இவ்வளோ வாக்குகள் விழுது, விம்மில் இவ்வளோ வாக்குகள் விழுதுன்னா அந்த அம்மாவை பிடிச்சிருக்கு, வாக்குகள் செலுத்துகிறாங்க. இது வந்து ஃபேன்ஸ் ஆடுற கேம் தானே, ஃபேன்ஸ் தானே ஆடினாங்க. அது என்ன பிஆருங்கிறீங்க? இப்போ அர்ச்சனா ஜெயிச்சா பிஆர்னு முத்திரை குத்த போகிறீங்க, அவ்வளோதானே. சரி குத்துங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் அர்ச்சனா தான் ஜெயிக்கும். அர்ச்சனாவின் வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. அதற்கு பிறகு இன்னொன்று ஃபேன் போல்
ரெட் கார்பரேட் விழிக்கணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. ரெட் கார்பரேட் விழிக்கணும்னா அவங்க எங்கே நடந்தாலும் அந்த சிவப்பு கலர் துணியை போடணும், அதில் அவங்க நடந்து போகணும். அது ஆரம்பத்தில் அது ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க கால்லையே அதை சுற்றி விட்றாங்க. அது என்னவே தெரில. அது பிக் பாஸே ஒரு கட்டத்தில் கடுப்பானார். அது எபிசோடில் வரல, 24/7 வந்தது. எனிவே இதெல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு, பார்ப்போம். உண்மை தாங்க ஜெயிக்கும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணை பற்றி பின்னாடி எவ்வளோ பேர் எவ்வளோ தவறாக பேசிக்கிட்டே இருக்காங்க. பாவம் அர்ச்சனா. அந்த பொண்ணு நேர்மையாக இருக்குது, உண்மையாக இருக்குது. உண்மையாக நேர்மையாக இருக்கிறவனை ஜெயிக்கிறதுக்கு வைக்க முடியாதா? ஆனால் மாயா வந்து பூர்ணிமா கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க, உனக்கு வேணா எடுத்துரு, உனக்கு வேணா எடுத்துரு. நேத்தி வந்து எடுக்கவே கூடாதுன்னு சொல்லி, இதுதான் டபுள் ஸ்டாண்டு. நாங்கள் 24/7 பார்க்குறோம்ப்பா, எங்களை ஏன் ஏமாத்துறீங்க? கடைசி வரையும் பூர்ணிமா எடுத்தது எனக்கு ஹாப்பி தான். பாவம் அந்த பொண்ணு கஷ்டப்படுற பொண்ணு, அதை எடுத்தது நல்லது தான்.